ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமான் அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்து கேட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வந்து திமுக நிர்வாகிகளோடு வந்து மேடை ஏற போகிறாங்க. அதில் வந்து நாம் தமிழர் கட்சியில் அவங்களுக்கு இருந்த பொறுப்பு வந்து மிஸ் ஆகிருக்கு. இதன் மூலமாக வந்து கூடிய விரைவில் இவங்க வந்து கட்சியிலேருந்து விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா பனிப்போர் வந்து ரொம்ப ஒரு உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதன் வெளிப்பாடாக வந்து பல பேர் வந்து கட்சியிலேருந்து விலகி மாற்று கட்சியில் வந்து இணைஞ்சு வந்துட்டுருக்காங்க. இப்போ வெளியில் வரவங்க வந்து முக்கியமான காரணம் வந்து சீமானை தான் வந்து சொல்கிறாங்க. மற்றவங்களை வந்து வளர விட மாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் மகளிர் அணி பாசறை ஒருங்கிணைப்பாளரான காளியம்மாள் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு வந்து சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. சீமான் வந்து வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வந்து பிசுறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ வந்து வெளியானது. இது வந்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்து பெரிய ஒரு கருத்து வேறுபாடு வந்து உண்டு பண்ணுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த சம்பவம் நடந்ததில் இருந்தே காளியம்மாள் வந்து கட்சி ரீதியான செயல்களில் வந்து அவங்களுடைய வேகம் வந்து குறைஞ்சி போச்சு. கட்சி ரீதியாக வந்து ஒரு பழைய உத்வேகம் வந்து இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து இப்போ வந்து அரசியல் உறவுகளின் சங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து அடுத்த மாதம் தூத்துக்குடியில் வந்து நடக்க போகுது. இப்போ இதில் வந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் பார்த்தீங்கன்னா காளியம்மாளுடைய பேரும் வந்து இருக்குது. ஆனால் அதில் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் எந்த பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிடாமல் வெளிப்படையாக சும்மா சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து மற்ற கட்சி தலைவர்கள் திமுகவில் இருக்கிறவங்க இல்லை காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பொறுப்பில் வந்து கட்சியில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் காளியம்மாளுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணாமல் வெறும் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் அவங்க வந்து இருக்காங்க, தொடர்ந்து இருக்க போகிறாங்க அப்படின்னா தாராளமாக வந்து அவங்களுடைய பொறுப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ வந்து அந்த பொறுப்பை மென்ஷன் பண்ணாமல் தான் அந்த அழைப்பிதழ் வந்திருக்கு. சரி, ஓகே, தவறுதலாக கூட அந்த மாதிரி வந்து போட்டிருக்கலாமா அப்படின்னா காளியம்மாளை கேட்காம கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இது சம்மந்தமாகவும் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் கிட்ட வந்து கேள்வி எழுப்பினப்ப கட்சியிலேருந்து விலகுறது சம்மந்தமாக நானே வந்து அறிவிப்பை வந்து வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து விலகுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இல்லை, நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகலாம் போகலை, தொடர்ந்து இங்கே தான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காளியம்மாள் வந்து சொல்லலை. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து சீமானுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கப்படும். இப்போ இது சம்மந்தமாக வந்து சீமான்கிட்டே நேரடியாக வந்து கேள்வி வந்து எழுப்புனாங்க. அதாவது வந்து காளியம்மாள் வந்து வெறும் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு தான் அவங்களுடைய பேரை வந்து அழைப்பிதழில் வந்து போட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப தங்கச்சிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுலாம் சீமான் சொல்லலை. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் வந்து இருக்குது. விருப்பப்பட்டால் இந்த கட்சியில் பயணிக்கலாம், நாம் தமிழரில் வந்து இருக்கலாம். விருப்பம் இல்லை அப்படின்னா வெளியில் வந்து போகலாம். இப்போ அந்த பருவ காலங்கள் மாதிரி வந்து இலையுதிர் காலம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கலையுதிர் காலம் மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சீமானும் சொல்லியிருக்காரு. ஸோ சீமானுடைய கருத்தை பார்க்குறப்பையும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து காளியம்மாள் பயணிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அதே சமயம் வந்து திமுக நிர்வாகிகளோட ஒரே மேடையில் பார்த்தீங்கன்னா காளியம்மாளும் வந்து மேடை ஏறி வந்து பேச போகிறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து திமுக அப்படி இல்லைனா வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி கட்சிகள் கூட இணைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி. இந்த ஐபிஎல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா சிஎஸ்கே மற்றும் மும்பை போட்டிக்காக காத்துட்டு இருக்காங்க. நன்றி.